GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். நீங்க வந்து அனுமதி கேட்டு மனு கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க? சென்னையில பத்திரிகையாளர்கள் தெரியாதால நீங்க பாண்டிச்சேரியிலே இருந்தாலும் நாங்களும் பாண்டிச்சேரியில இருக்கிறால 20 வருஷம் பழக்கிறோம். பழக்கும் போது நமக்காவது பதில் சொல்லலாம். நீங்க வந்து தமிழ்நாடு மாதிரி இங்க வந்து நீங்க இருந்து போறீங்க, அது என்ன அர்த்தம்? விஜய் ரோட் ஷோ நடத்த அனுமதி கேட்ட விவகாரம் தொடர்பாக புதுச்சேரியில் டிஜிபியை சந்திக்க வந்து நீண்ட நேரம் காத்திருந்த தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஏமாற்றத்துடன் புறப்பட்ட காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது. தமிழ்நாட்டில் கரூரில் 41 பேர் பலியான துயரத்திற்கு பிறகு பொதுவெளியில் பரப்புரை ரோட் ஷோவுக்கு பிரேக் விட்டார் விஜய். இந்நிலையில் நவம்பர் 26ஆம் தேதி புதுச்சேரி தாவேகா நிர்வாகி புதியவன் தலைமையில் புதுச்சேரி டிஜிபி அலுவலகத்தில் அளித்த மனுவில் காலப்பட்டு, அஜந்தா சாலை, வாட்டர் டேங்க், மரப்பாலம், ஆரியாங்குப்பம், தவளக்குப்பம், கன்னிக்கோவில் வரை டிசம்பர் 5ஆம் தேதி விஜய் ரோட் ஷோ நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டுள்ளது. அதோடு உப்பல்லம் வாட்டர் டேங்க் பகுதியில் மக்கள் மத்தியில் பேசவும் அனுமதி கேட்டுள்ளார். அதில் எவ்வளவு பேர் வருவார்கள் என்கிற தகவல் இல்லை. அன்று மாலை முதலமைச்சர் ரங்கசாமியிடமும் மனுவை வழங்கினர். ரோட் ஷோ நடத்த விஜய் விரும்பும் கிழக்கு கடற்கரை சாலை மிகுந்த நெருக்கடியானது. தெரிந்தே போய் சவக்குழியில் படுப்பது போன்றது என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் புதுவை மாநில துணைத் தலைவர் இளங்கோ ரோட் ஷோவுக்கு அனுமதி தந்தால் போராட்டம் நடத்துவோம் என்று காவல்துறைக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். சமூக ஆர்வலர் அசோக் ராஜா என்பவரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அவரிடம் நாம் பேசிய போது புதுச்சேரியில் காலப்பட்டு டு கன்னிக்கோவில் 25 கிலோமீட்டர் தூரம், புதுகையில் எண்ணச்சாலையின் அகலமே 40 அடிதான். அதில் 10 அடி ஆக்கிரமிப்பில் போய்விடுகிறது. மீதமுள்ள 30 அடி அகலத்தில்தான் வாகனங்கள் போகின்றன. இந்த சாலையில் 3 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், புதுவை பல்கலைக்கழகம் போன்றவை உள்ளன. இதனால் பெரிய அளவில் மக்கள் பாதிக்கப்படுவார்கள். கூட்டம் நடத்த உள்ள வாட்டர் டேங்க் பகுதி சாலையில் மேம்பாலம் கட்டப்படுவதால் மாற்று சாலையாக அந்த சாலை பயன்படுத்தப்படுகிறது. இதனால் கடலூர், சிதம்பரம் பகுதிகளிலிருந்து புதுவைக்கு யாரும் வர முடியாது. 5 கிலோமீட்டர் சுற்றி கொண்டுதான் செல்ல முடியும். இதனால் தான் அனுமதி தர வேண்டாம் என சொல்கிறேன் என்றார். புதுச்சேரியின் மிகப்பெரிய வருவாயே சுற்றுலா வருவாய்தான். வெள்ளிக்கிழமை காலை முதல் மாலை வரை அனுமதி தந்தால் புதுச்சேரி கூடுதல் நெருக்கடியை சந்திக்கும். அதனால் ரோட் ஷோவுக்கு பதில் அரங்க கூட்டம் நடத்த அனுமதி தரலாம் என்று முதல்வரிடம் காவல்துறை தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் புதுச்சேரிக்கு கடந்த 29ஆம் தேதி வந்தார். அவர் தாவேகா சார்பில் அளிக்கப்பட்டுள்ள மனு தொடர்பாக காவல்துறை தலைமையகத்தில் டிஜிபி சாலினி சிங்கை சந்திக்க காத்திருந்தார். அவர் முன்கூட்டியே உரிய அனுமதி எதுவும் பெறாமல் வந்ததாக கூறப்படுகிறது. புதுச்சேரியில் டிஜிபி இல்லை என்ற தகவலும் தெரியாமல் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. டிஜிபி அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட ஆனந்த் வெளியே வரும்போது செய்தியாளர்கள் அனுமதி கிடைத்ததா என கேள்வி எழுப்பினர். அவர் அதற்கு பதில் தராமல் அங்கிருந்து காரில் ஏறி சென்றார். செய்தியாளர்களும் அவரை தொடர்ந்து விடாமல் கேள்வி மேல் கேள்வி எழுப்பிய காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது. என்ன சொன்னாங்க? நீங்க வந்து அனுமதி கேட்டு மனு கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க? என்ன கொடுத்தாங்க? அது சொல்லணும்ல. என்ன அது சொல்லணும்ல. நீ மனு கொடுத்தீங்க, கொடுக்கல, அது பதில் சொல்லணும்ல. கொங்கு மண்டலத்துல புதுச்சேரி தேர்ந்தெடுக்க காரணம் என்ன சார்? சார் ஆனந்த் சார், என்ன அர்த்தம்? மௌனத்துக்கு என்ன சார் அர்த்தம்? சென்னையில பத்திரிகையாளர்கள் தெரியாதால நீங்க பாண்டிச்சேரியிலே இருந்தாலும் நாங்களும் பாண்டிச்சேரியில இருக்கிறால 20 வருஷம் பழக்கிறோம். பழக்கும் போது நமக்காவது பதில் சொல்லலாம். நீங்க வந்து தமிழ்நாடு மாதிரி இங்க வந்து நீங்க இருந்து போறீங்க, அது என்ன அர்த்தம்? செல்வன், அது என்ன அர்த்தம் சொல்லு. அனுமதி எடுத்துக்கலாமா? நீங்க கொடுக்காத மௌனம் அமைதி பார்க்கும்போது புதுச்சேரி போலீசார் விஜய்க்கு ரோடு ஷோ கொடுக்கல எடுத்துக்கலாமா? நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.